வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மார்நாடு கிராமத்தில் வீரமா காளியம்மன் கோவிலுக்கு ஆடி முளைப்பாரியை பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் வருஷம் ஆடி மாதம் முளைப்பாரி வளர்ப்பாங்க. இங்கே எப்படின்னா அவங்கவுங்க குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்களுக்கு எவ்வளோ முளைப்பாரி தேவையோ அத்தனை ஓடை வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 3 பாட்டி சேர்ந்து ஒரே இடத்துல அந்த முளைப்பாரியை வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு முளைப்பாரி தூக்குற அன்னைக்கு காலையில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க எவ்வளோ முளைப்பாரியை வளர்க்க கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அதில் பூஜை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நைட்டு ஒருத்தவங்க வீட்லேயும் வந்து அந்த முளைப்பாரியை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து மஞ்சள் கயிறில் ஒரு வெத்தலை பாக்கு மஞ்சள் வச்சு கட்டி அதை அந்த முளைப்பாரிக்கு கட்டுவாங்க. கட்டிட்டு ஒரு முளைப்பாரி எத்தனை முளைப்பாரி வச்சுருக்காங்களோ அத்தனை முளைப்பாரிலையும் இந்த மாதிரி மஞ்சள் பாக்கு வெத்தலை வச்சு கட்டி அதுக்கு பூஜை செஞ்சு கறி குழம்பு வச்சு சமைச்சு அந்த முளைப்பாரியை அலங்காரம் பண்ணி பூ வச்சு இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சமைச்ச இதை வச்சு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து பூஜை செய்வாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலையே இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே செய்வாங்க. செஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு கோயிலிருந்து கரகம் தூக்கிட்டு வந்து ஒரு வீட்லேயும் வந்து அந்த முளைப்பாரியை எடுத்துகிட்டு அந்த ஊர் முழுவதும் சுற்றுறது தான் இந்த ஊரோட வழக்கம். இப்போ பாருங்கள், இந்த முளைப்பாரியில் மஞ்சள் பாக்கு வெத்தலையை வச்சு அந்த மஞ்சள் கயிறில் கோர்த்து எல்லாத்துக்குமே கட்டிட்டாங்க. கட்டி அதில் பூ அலங்காரம் பண்ணுவாங்க. பூ போட்டு அலங்காரம் பண்ணி அதை வந்து பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் இருந்தே இந்த முளைப்பாரியை எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ எல்லா முளைப்பாரிக்கும் வெத்தலை பாக்கு வச்சு கட்டிட்டாங்க. இதில் பூவும் வச்சுட்டாங்க. இப்போது என்னென்னா அவங்கவுங்க வீட்டில் சமைப்பாங்க. எல்லாருமே கறி குழம்பு வச்சு சமைச்சு இந்த ஊரில் என்னென்னா கொலக்கட்டை வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த நம்ம விநாயகருக்கு வைக்கிற கொலக்கட்டையை வச்சு அதெல்லாம் வச்சு தான் படையல் போட்டு வீட்டில் பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டு வைப்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே கயிறு கட்டிட்டாங்க, பூ வச்சுட்டாங்க. இப்போ ஒரு இலையை வச்சு அந்த இலையில கறி குழம்பு சாதம் வச்சு தேங்காய் உடைச்சி கொலக்கட்டை செஞ்சு ஒவ்வொரு முளைப்பாரிக்கிட்டையும் அந்த கொலக்கட்டை எல்லாமே வச்சு இதை வந்து சூடம் பத்தியெல்லாம் பொருத்தி சாமி கும்பிடுவாங்க. இந்த சாமி கும்பிட்டு இதை பூஜை செய்வாங்க. செஞ்சு நம்ம வீட்டிலே வச்சுருவாங்க. கோயிலேருந்து எப்போ வந்து தூக்கிட்டு வர்றாங்களோ கரகம் தூக்கிட்டு வர்றாங்களோ அப்போ ஒரு வீட்லேயும் வந்து அந்த முளைப்பாரியை எடுத்து சாமி கும்பிடுவாங்க. இந்த கிராமத்தில் உள்ள மந்த கோயில் வந்து இதுதான். இங்கே இருந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முளைப்பாரி வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மந்த கோயிலில் தான் வைப்பாங்க. முளைப்பாரி எடுக்கிற அன்னைக்கு நைட்டு வந்து என்னென்னா இங்கே 2 நாள் திருவிழா நடக்கும். இப்போ முளைப்பாரி எடுக்கிற அன்னைக்கு நைட்டு வந்து இங்கே வந்து கொட்டு மேளத்தோடு எல்லாருமே வந்து கொட்டுக்காரவங்கெல்லாம் கொட்டு மேளத்தோடு இந்த கோயிலில் இருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கேருந்து ஒரு கரகம் எடுக்க போகிறாங்க. இவங்க தான் வந்து கரகம் எடுக்க அந்த ஊரில் ஊரணி இருக்குது. அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலேருந்து தான் கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் அங்கே ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் வருஷம் கரகம் எடுப்பாங்க. இப்போ இந்த தாத்தாவும் அவங்க கூட உள்ளவங்களும் கோயிலில் போய் கரகம் எடுத்துகிட்டு வர்றாங்க. இவங்க போய் அந்த மந்தையில் இந்த கரகத்தை வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வீட்லேயும் போய் கொட்டு மேலே தாளத்தோட அந்த முளைப்பாரியை எடுத்துகிட்டு அந்த ஊரே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் எல்லா வீதியிலையுமே வந்து போய் சுற்றி அதுக்கப்புறம் அந்த மந்த கோயிலுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு வைப்பாங்க. இப்போ இவங்க கரகம் எடுத்துகிட்டு மந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மந்தையை சுற்றிட்டு இவங்க எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இவங்க வந்து கரகம் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா இடத்துலையும் இருந்து அந்த முளைப்பாரியை வந்து எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு வீட்டுக்கும் வந்து அந்த முளைப்பாரியை எடுத்து அந்த ஊரில் உள்ள ஒரு தெருவுலையும் ஒரு வீட்லேயும் போய் அதை எடுத்துகிட்டு அந்த கொட்டு மேலே தாளத்தோட அந்த ஊரே சுற்றி வந்து அந்த மந்த கோயிலில் வந்து இறக்கி வைப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஊரோட மார்நாட்டு கோயில் ஊரோட வழக்கம். ஆடி மாதம் பிறந்தாலே அம்மன் கோயிலில் திருவிழா கொண்டாட்டம் தான் இருக்கும். ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்த மாதம். அதனால் அந்த மாதத்தில் வந்து நம்ம அம்மனை வந்து அதிகமாக நம்ம வழிபடுவோம். அப்படிப்பட்ட திருவிழாக்களில் முக்கியமானது ஒரு முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது. முளைப்பாரி எடுத்தால் மழை வளம் பெருகும்னு வந்து ஒரு நம்பிக்கை. முளைப்பாரி எடுத்தால் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து அந்த ஊர்லேயும் அங்கே சுற்றுப்பட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து மழை வந்து கண்டிப்பாக பெய்யும். இது வந்து ஒரு நம்பிக்கையான தெய்வ நம்பிக்கை உள்ளது. மழை வளம் பெருகவும் திருமண தடை நீங்கவும் கன்னிப்பெண்கள் வந்து இந்த வழிபாட்டை செய்வாங்க.
பிற்காலத்தில் கன்னியரோட சுமங்கலி பெண்களும் இதில் வந்து பங்கேற்றனர். முளைப்பாலிகை என்றுதான் வரலாற்று பண்டிகையே நம்மளுக்கு மருவி இது முளைப்பாலிகை என்ற சொல் வந்து மருவி முளைப்பாரி என்றானது. அம்மன் கோயிலுக்கு அருகில் முளைப்பிறை எனப்படும் கீற்று கொட்டகை அமைத்து அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா தொடங்கும் நாளில் அந்த கொட்டகையில் முளைப்பாரி போடும் வழக்கம் உண்டு. அம்மனுக்கு 21 புத்திரிகள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் 21 வகையான தானிய விதைகளை தனித்தனி தொட்டிகளில் பரப்பி நீரிலிட்டு முளையிடுவார்கள். முளையிடப்பட்ட தொட்டிகளை பனை ஓலை பெட்டியை கொண்டு சூரிய ஒளி படாமல் மூடி வைத்து தினமும் நீர் தெளித்து வளர்ப்பார்கள். தினமும் நீர் தெளிக்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைப்பார்கள். முளைப்பாரி போடும் பெண்கள் பக்தி பெருகுடன் விரதம் இருந்து இதனை செய்வார்கள். முளை வரும் 9 நாட்களும் பெண்கள் இரவில் அந்த இடத்தில் கூடி கும்மியடித்து பாடி அம்மனை வணங்கி முளைப்பாரி செழித்து வளர வேண்டி செல்வார்கள். 10ஆம் நாளன்று மேளதாளம் முழங்க 9 நாட்கள் வளர்த்த முளைப்பாரியை பெண்கள் சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று அம்மன் கோயிலுக்கு முன் அவற்றை வைத்து கும்மியடித்து குலவையிட்டு பாட்டு பாடி அம்மனை வேண்டி நிற்பார்கள். தொன்று தொட்டு வரும் இந்த முளைப்பாரி விழாவை எடுப்பதால் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகள் நிறையும் என்பதுடன் நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்கள் பாதுகாக்கப்படும் என்பது நம்பிக்கை. அத்துடன் முளைப்பாரியில் வளர்ந்த பயிர்களின் வளர்ச்சியைக் கண்டு அந்த ஆண்டின் விளைச்சல் எப்படி இருக்கும் என்பதை கணிக்கும் சடங்காகவும் இந்த முளைப்பாரி எடுக்கும் விழா கருதப்படுகிறது. மழைக்கால விசேஷ காய்ச்சலுக்கு நிவாரணம் தரும் இயற்கை மூலிகைகள். கோயிலில் கும்பாபிஷேகம் கூட முளைப்பாரியோடு தான் தொடங்கும். இது அங்குரார்ப்பணம் எனப்படுகிறது. திருமணங்களில் கூட முளைப்பாரிக்கு முக்கிய இடம் உண்டு. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை திருமணம் செய்யும் சமயம் தானிய முளைப்பாரிகளை பெண்களுக்கு கூட்டம் தூக்கி வந்ததை இளங்கோவடிவுகள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் மூலம் சங்க காலத்திலேயே முளைப்பாரி எடுக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்துள்ளது என்பதை அறிய முடிகிறது. முளைப்பாரி வளர்ப்பது என்பது வழிபாடு மட்டுமல்ல, வீரியமான விதைகள் வேளாண்மைக்கு தேர்ந்தெடுக்கும் உத்தியும் கூட. அதாவது தரமான விதைகளை அடுத்த சாகுபடிக்கு தேர்வு செய்ய வசதியாக திருவிழா என்ற பெயரில் கொண்டாடப்படுவதே ஆடி மாத முளைப்பாரி திருவிழா ஆகும். இந்த முளைப்பாரி போடும்போது அந்த ஊரில் எல்லா இடத்துலையும் வந்து வேப்ப இலையால் அந்த ஊரில் கொடி கட்டிடுவாங்க, கொடித்தடை போட்டுருவாங்க. அந்த கொடித்தடை போட்டால் என்ன ஆகும்னா, அந்த கொடித்தடை போட்டால் அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த முளைப்பாரி திருவிழா முடிகிற வரையும் இந்த ஊரை விட்டு வெளியில் நம்ம போகவே கூடாது. அந்த முளைப்பாரி திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெளியூரில் போய் தங்கணும். அதே முளைப்பாரி வேறு ஊரில் இருந்து வர்றவங்களும் அந்த முளைப்பாரி கொடித்தடையை பார்த்தா இங்கே வந்து சுத்தபத்தத்தோடு வரணும்னு சொல்லிட்டு அந்த முளைப்பாரி கொடித்தடை வந்து எல்லா ஊர்லேயும் போடுவாங்க. இப்போ இந்த ஊரில் பாருங்கள், எல்லா வீட்டுக்கும் முளைப்பாரி எடுத்து அதை வந்து ஊர்வலமாக கொட்டு மேளதாளத்தோடு கொண்டுட்டு வருவாங்க. இதோட மாவிளக்கு எடுப்பாங்க. அந்த கோயிலில் கொலக்கட்டை படைச்சு மாவிளக்கு எடுக்கிறவங்களும் அந்த பாத்திரத்தில் மாவிளக்கு போட்டு விளக்கு போட்டு கொலக்கட்டையை வச்சு அவங்க முளைப்பாரி எடுத்து வர்றவங்களோட அவங்களும் ஊர்வலமாக வருவாங்க. வந்து எல்லாருமே அந்த மந்த கோயிலுக்கு வந்து அந்த மந்த கோயிலை 3 சுற்றி அங்கே இறக்கி வச்சு கும்மி அடித்து அன்னையோட நாளை வந்து அங்கே வந்து முடிப்பாங்க. இது வந்து 1ஆம் நாள் திருவிழா. இந்த 1ஆம் நாள் திருவிழாவில் இந்த திருவிழாவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து நைட்டில் தான் எடுப்பாங்க. சாயந்தரம் எடுக்க ஆரம்பித்தா அது ஊரெல்லாம் சுற்றிட்டு நம்ம ஊர்வலம் வந்து அந்த இடத்துல நம்ம வைக்கும் போது இருட்டாயிடும். இருட்டினதுக்கப்புறம் தான் அங்கே வருவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு முளைப்பாரிலையும் அவங்கவுங்க வீட்டில் போய் அந்த பூஜையெல்லாம் செஞ்சு எல்லாருமே பூவெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க.
இப்போது எல்லோரும் தூக்கிட்டு வந்து அந்த கோயில்கிட்ட வந்துட்டாங்க, மந்த கோயில்கிட்ட வந்துட்டாங்க. இங்கே வச்சுருக்கவங்க வந்து ஒரு 5 முகம் முளைப்பாரி வளர்க்க கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன முளைப்பாரி கொடுக்குறாங்களோ, எந்தெந்த ஓடு கொடுக்குறாங்களோ அதை வச்சு அந்த ஊரில் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முளைப்பாரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மந்தையை 3 சுற்று சுற்றுவாங்க. எல்லாருமே வந்து 3 சுற்று சுற்றுவாங்க. இப்போ எவ்வளோ அழகாக அந்த முளைப்பாரி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த ஊரில் ஒரு வயசான பாட்டிங்க 3 பேர் தான் இந்த முளைப்பாரியை வந்து வருஷம் வருஷம் வளர்ப்பாங்க. ரொம்ப பயபக்தியோட அழகர் கோயிலில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து அந்த பயிரெலாம் விதைச்சி 10 நாள் அவங்க வீட்டுக்கே போகாமல் அங்கே இருந்து அந்த முளைப்பாரிக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அதை நல்லா வளர்த்து அந்த 10 நாளும் அவங்க விரதம் இருந்து எல்லா வழிபாடும் செய்வாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு வீட்லேயும் எவ்வளோ முளைப்பாரி ஓடு கொடுக்குறாங்களோ அதை வந்து அங்கே வளர்க்குறது வழக்கம். அவங்கவுங்க வீட்டில் அவங்க சொந்தக்காரவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த முளைப்பாரி ஓடு கொடுத்து போட்டு வளர்த்து எல்லோரும் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி அவங்க எல்லாருமே வந்து அந்த முளைப்பாரியை வந்து தூக்கிட்டு வருவாங்க. இது வந்து 5 முகம் முளைப்பாரி. இந்த முளைப்பாரி இதுவும் வந்து ஒரு 3 பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 முகம் முளைப்பாரியை வளர்த்து அவங்க தூக்கிட்டு வர்றாங்க. அது ரொம்பவும் அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த மந்தைக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போது அந்த மந்தையை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றுவாங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் போய் அவங்கவுங்க வீட்டில் இருந்து அப்படியே முளைப்பாரியை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மந்தை கோயிலுக்கு வந்துட்டாங்க. இங்கே தான் வந்து இந்த முளைப்பாரியை எல்லாருமே இறக்கி வைப்பாங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து இனி 3 சுற்று சுற்றுவாங்க. இந்த மந்த கோயிலில் வந்து 3 சுற்று சுற்றி அந்த கோயிலில் இறக்கி வச்சுட்டு எல்லாருமே அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து இந்த ஊரில் வந்து 2 நாள் திருவிழா முளைப்பாரி. மொதல் நாள் எடுத்து ஊர்வலமாக வந்து அந்த மந்த கோயிலில் வச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாளும் வந்து இந்த மாதிரி தான் தொடங்கும். இதே சாயந்தர நேரத்தில் இதே மாதிரி அந்த மந்த கோயிலிருந்து முளைப்பாரியை எடுத்துகிட்டு அங்கே உள்ள விநாயகர் கோயிலில் உள்ள தெப்பத்துக்கு போய் அந்த முளைப்பாரிக்கு அதை வந்து அங்கே போடுவாங்க. இது வந்து 2வது நாள் திருவிழா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மொதல் நாள் திருவிழா. இப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த மந்தையை சுற்றுறாங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே வந்து என்னதுன்னா அந்த கோயிலில் வந்து மாவிளக்கு எடுக்கிறவங்களும் இவங்களோட சேர்ந்து சுற்றி வர்றாங்க. முளைப்பாரி வளர்க்கும் போது ரொம்ப பயபக்தியோட ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த முளைப்பாரி ஓடு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து முளைப்பாரி வளரும். அந்த முளைப்பாரி வளர்கிறதுலையே நம்ம வந்து எப்படி இருந்தோம் என்னன்றது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடவுள் வந்து என்னன்னா காட்டி கொடுத்துரும். முளைப்பாரி எந்த கிராமத்தில் போடுறாங்களோ எந்தெந்த கிராமத்தில் போடுறாங்களோ அப்போ வந்து என்னன்னா முளைப்பாரி எடுக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக மழை பெய்யும் என்பது வந்து ஐதீகம். அதே போல் எல்லா இடத்துலையும் வந்து மழை கண்டிப்பாக பெய்யும். அந்த அம்மனோட அருளால் கண்டிப்பாக மழை பெய்யும். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதன்றனால எல்லாருமே வந்து ஆடி மாதத்தில் தான் எல்லா கிராமத்துலேயும் முளைப்பாரி எடுப்பாங்க. சில கிராமத்தில் வந்து வைகாசி மாதம் முளைப்பாரி எடுப்பாங்க. ஆனால் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள எல்லா கிராமத்துலேயும் ஆடி மாதம் தான் முளைப்பாரி எடுப்பாங்க. இந்த மார்நாட்டு ஊரில் வந்து கருப்பணசாமி கோவில் இருக்குது. இந்த கருப்பணசாமி கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது ரொம்ப பிரபலமானதும் கூட. இங்கே இருக்க மார்நாட்டு கருப்பு கோயில். இந்த கருப்பு கோயிலை நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், எல்லாருமே 3 சுற்று சுற்றுறாங்க. அதை 3 சுற்று சுற்றிட்டு தான் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறக்கி வைப்பாங்க. இந்த முளைப்பாரி வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து ஒரு 3 பேரை வந்து ஒரு 3 வயசான பாட்டிங்களை வந்து தான் அதில் தேர்ந்தெடுத்து அந்த வயசான பாட்டிங்க தான் அந்த முளைப்பாரியை வந்து வளர்ப்பாங்க. எல்லா கிராமத்துலேயும் வயசான பாட்டிங்க தான் வந்து இந்த முளைப்பாரியை வளர்ப்பாங்க. கொஞ்சம் வயசில் உள்ளவங்க யாருமே இந்த முளைப்பாரியை வளர்க்க மாட்டாங்க. ரொம்ப வயசான பாட்டிங்க தான் இந்த முளைப்பாரி வளர்ப்பாங்க. அவங்க வந்து பயபக்தியோட தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு வந்து பயிரெலாம் விதைச்சி முளைப்பாரி வந்து அந்த 10 நாளும் விரதமாக இருந்து வளர்ப்பாங்க. இங்கே உள்ள பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து கும்மி கொட்டுவாங்க. இதே மாதிரி இந்த மந்தையை சுற்றி கும்மி கொட்டுவாங்க டெய்லி. இந்த முளைப்பாரி நல்லா வளரணும்னு சொல்லிட்டு, ஊர் நல்லா இருக்கணும், செழுமையாக இருக்கணும்னு சொல்லி இந்த எல்லா பெண்களும் வந்து பாட்டு பாடி கும்மி கொட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த முளைப்பாரியை இறக்கி வச்சதுக்கப்புறமும் இந்த பெண்கள் வந்து முளைப்பாரி யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ எல்லாருமே வந்து அந்த முளைப்பாரி அந்த மந்தையை சுற்றி கும்மி கொட்டிட்டு போகிறது தான் வழக்கம்.
இப்போ எல்லோரும் 3 சுற்று சுற்றுறாங்க. ஏன்னா அதிகமான முளைப்பாரி இருந்துச்சு. எல்லா முளைப்பாரியும் நல்லா வளர்ந்துருந்துச்சு. வருஷம் இந்த ஊரில் வீரமா காளியம்மன் கோயிலுக்கு முளைப்பாரி இங்கே போடுவது வழக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சத்தி பக்கத்தில் இருக்குது இந்த மார்நாட்டு கிராமம். எல்லோரும் வரிசையில் நின்று போகிறாங்க. அப்போ தான் வந்து வரிசையாக போனால் தான் நல்லபடியாக அந்த கோயிலை வந்து சுற்ற முடியும். முளைப்பாரியை வந்து நம்ம எப்போயுமே சாய்ச்சி வச்சுருக்கக்கூடாது. நம்ம தலையில் நேராக தான் வச்சுருக்கணும். இந்த முளைப்பாரியை வந்து சுற்றுவாங்க. இந்த முளைப்பாரியை அதில் சுற்றி அப்புறம் பெண்கள் எல்லாம் வட்டமாக நின்று கும்மி அடித்து பாடல் பாடுவாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த ஊரில் வந்து ஒயிலாட்டம் ஆடுவாங்க. ஆண்கள்லாம் வந்து ஒயிலாட்டம் ஆடுவாங்க. அது வந்து இந்த ஊரோட வழக்கம். இந்த முளைப்பாரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒயிலாட்டம் ஆடுவாங்க. அதே போல் அடுத்த நாளும் ஒயிலாட்டம் ஆடி ஆண்கள்லாம் கும்மி கொட்டி இந்த ஊரில் வந்து இது வந்து வழக்கம். இது வந்து நல்லாயிருக்கும். அது வந்து அடுத்த வீடியோவில் பாகம் 2ல் நம்ம வந்து பார்ப்போம் ஒயிலாட்டம் ஆடுறதெல்லாம். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒயிலாட்டம் ஆடுறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டில் முளைப்பாரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த வீட்டில் உள்ள எல்லா ஆண்களும் வந்து கூட இங்கே வந்து முளைப்பாரி எடுக்கிற இடத்துல அந்த கிராமத்தில் வந்து ஒயிலாட்டம் ஆடுவது வந்து வழக்கம். இதுக்கு வந்து வளர்ப்புறை காலங்களில் தான் காப்பு கட்டுவாங்க. முளைப்பாரி வேலையெல்லாம் வந்து வளர்ப்புறையெல்லாம் காப்பு கட்டி இங்கே முளைப்பாரி வேலையெல்லாம் செய்வாங்க. எல்லாம் வேப்பையில தோரணம் கட்டுவாங்க. வீட்டில் முளைப்பாரி போகிறவங்க வந்து எப்பயுமே வந்து மண்பானை, பனை, மூங்கில் கூடைகள் இந்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அந்த மண் ஓடு இதெல்லாம் எடுத்து தான் அந்த முளைப்பாரி வந்து சட்டி தயார் செஞ்சு வைப்பாங்க. இப்போ பாருங்கள், இதில் 3 சுற்றி வந்து அந்த முளைப்பாரியை வந்து அந்த இடத்துல இறக்கி வைக்க போகிறாங்க. இப்போ வந்து 3 சுற்றிட்டாங்க. இப்போ எல்லாரோட முளைப்பாரியும் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்டை கோயிலுக்குள்ளே எல்லாருமே வச்சுருவாங்க. இப்போ இந்த எல்லாருமே முளைப்பாரியை இறக்கி அங்கே வச்சுருவாங்க. இந்த முளைப்பாரியெல்லாம் வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கும்மி கொட்டுவாங்க. இந்த முளைப்பாரி அந்த மண்டையை சுற்றி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, கும்மி அடிப்பாங்க, தானான கொட்டுவாங்க. இது எல்லா ஊர்லேயும் வழக்கம். முளைப்பாரி போடுற எல்லா இடத்துலையுமே வந்து தானான கொட்டுவது வந்து வழக்கம். எல்லா பெண்களும் தானான கொட்டுவாங்க. சில ஊரில் ஆண்களும் இந்த முறையை செய்வது வந்து ரொம்ப வழக்கம். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவது வந்து ரொம்ப சிறந்தது. எல்லா ஊர்லேயும் முளைப்பாரி வளர்த்தாங்கன்னா அந்த ஊரில் வந்து முளைப்பாரி வளர்க்குற ஊரில் அந்த ஊர் வந்து செழுமையாக இருக்கும். அங்கே உள்ள விவசாயம் வந்து நல்லா செழிப்பாக வரும். அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அம்மை நோயெலாம் வராமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக, எந்த நோய் நொடிகளும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த முளைப்பாரியை வந்து வளர்க்குறது வந்து வழக்கம். இப்போ பாருங்கள், எல்லா ஓடியும் அதில் வந்து இறக்கி வைக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள்னால் திருவிழானாவே அங்கே எல்லா ஊர் மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. நல்லா சந்தோஷமாக வந்து நல்லா அலங்காரம்லாம் செஞ்சு வந்து அதை வந்து பார்த்து ரசிப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயம். சரி, அடுத்த சொல்லிட்டு ஓடி போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து முளைப்பாரியை எடுத்து வச்சுட்டு தீபாரணை காட்டி அந்த முளைப்பாரிக்கு அங்கே உள்ள எல்லாத்துக்குமே வந்து திருநீர் கொடுப்பாங்க.
எல்லாருமே திருநீர் பூசிட்டு போவாங்க. அந்த கோயிலில் உள்ள பூசாரி தான் இந்த எல்லாத்தையுமே வந்து செய்வாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிட்டு திருநீர் வாங்கிட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கும்மி கொட்டுவாங்க பெண்கள். இது எல்லாமே பாருங்கள் தில்லு மாவிளக்கு தில்லு மாவு இது எல்லாமே வந்து என்னன்னா கோயிலுக்கு வந்து அந்த அம்மன் கோயிலுக்கு வந்து எல்லாருமே செலுத்துவது வழக்கம். இவங்க 2 பேரும் தான் கரகம் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த ஊரில் இவங்க தான் வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க தான் வந்து எப்போவுமே கரகம் எடுத்துகிட்டு வர்றது வழக்கம். இப்போ எல்லாருமே வந்து அவங்களோட மாவிளக்கு எடுத்துகிட்டு வர்றதையும் அந்த மந்தை முன்னாடி வச்சு அதையும் சாமி முன்னாடி வச்சு வழிபட்டுட்டு அதை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு வழக்கம் இருக்கும். நிறைய சம்பிரதாயங்கள் ஒரு ஊர்லேயும் தனிப்பட்டு வேறு விதமாக செய்வாங்க. அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் வந்து நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள் முளைப்பாரி இறக்கி வச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அங்கே வந்து கும்மி கொட்டுவாங்க. கும்மி கொட்டுறது வந்து வழக்கம். முளைப்பாரி எடுத்துகிட்டு எல்லாருமே கும்மி கொட்டிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க.